Karangan Arvind Hospital Koyur. இந்த வீடியோவுக்கு நம்ம தலைவலி அப்புறம் மைக்ரேனை பற்றி பார்க்கலாம். இதில் சாதாரண தலைவலி எப்படிலாம் வரும்னா மன அழுத்தத்தினாலேயோ இல்லை கண் சோர்வுனாலேயோ தூக்கம் இல்லாதனாலேயோ அப்படி இல்லைன்னா ஒரு சில வியாதிகள் மூலமாகவும் தலைவலி உண்டாகும். இதில் மைக்ரேன்ங்கிறது கொஞ்சம் வித்தியாசமான தலைவலி. ஒரு சைடாக ஒரு பல் சட்டையெல்லாம் ஒரு துடிக்கிற மாதிரி ஒரு உணர்வு கூட இருக்கும். ரெண்டாவது இந்த வலி வந்தவங்களுக்கு வாந்தி வர மாதிரியே உணர்வு இருந்துட்டு இருக்கும். கூடவே ஒரு வெளிச்சத்தை பார்த்தாலோ அல்லது சத்தத்தை அதிகமாக கேட்டாலோ வலி அதிகரிக்கும். மைக்ரேன் ஒரு சில விஷயங்கள்னால ட்ரிகர் ஆகும். எதுனா சில ஃபுட் ஹேபிட்ஸு, காஃபி அதிகமாக எடுத்துக்கிறவங்களுக்கோ அல்லது சாக்லேட்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறவங்களுக்கு இது டக்குன்னு ட்ரிகர் ஆகும். ஒன்று. ரெண்டாவது நம்ம அதிகப்படியான வெளிச்சத்தை விட்டு விட்டு பார்க்கறது, அல்லது மனசோர்வில் இருக்கிறது, மன அழுத்தத்தில் இருக்கிறது, இதெல்லாமே மைக்ரேனை தூண்டிவிடும். இன்னொரு முக்கியமானது தூக்கம் இல்லாத விஷயமும் மைக்ரேனை அதிகரிக்கும். மைக்ரேனுக்கு ட்ரீட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற மெடிசன் எடுத்துக்கலாம். அது கூடவே நல்ல தூக்கம், ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கம், அது இல்லாமல் மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கான எக்ஸசைஸோ யோகாவோ இது எல்லாத்தையுமே நம்ம செஞ்சோம்னா மைக்ரேன் தலைவலியிலிருந்து விடைபெறலாம். தினசரி வாழ்க்கையை இந்த மைக்ரேன் பாதிக்குதுன்னா உடனடியாக டாக்டர் அணுகி அதுக்கான வைத்தியத்தை கொடுங்க. நன்றி, வணக்கம்.